உள்ளது. இந்த ரிஷி, இந்த கல்கி அவதாரம் தனது முதல் ஞான உபதேசத்தை பெறுவது, முதல் ஞான உபதேசம் ஒரு இரவில் ஒரு குகையில் பெறுவார். அதன் பிறகு அவர் வடக்கு நோக்கி போய் திரும்புவார். நமக்கு தெரியும், முகமது நபி அவர்களுக்கு வந்த முதல் வஹி இரவில் தான் வந்தது. ஜப்லேனூர் மலையின் ஹீரா குகையிலே வந்தது. குர்ஆன் கூறுகிறது, சூரா துகான் அத்தியாயம் 44 வசனம் 2 மற்றும் 3. மேலும் சூரா அல் கத்ர் அத்தியாயம் 97 வசனம் 1 கூறுகிறது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் அதை கண்ணியம் மிக்க இரவில் இறக்கினோம். நாம் அறிவோம், முகமது நபி அவர்கள் மதினாவிற்கு நாடு கடந்து சென்றார்கள். அது மக்காவிற்கு வடக்கு நோக்கி இருக்கிறது. அதன் பிறகு மீண்டும் மக்கா திரும்பினார்கள். அவருக்கு ஒரு வெள்ளை குதிரை அளிக்கப்பட்டிருக்கும் என்று மேலும் சொல்கிறது. முகமது நபி அவர்களுக்கு புராக் என்ற வெள்ளை குதிரை அளிக்கப்பட்டது நமக்கு தெரியும். அதன் மூலம் அவர் மிஹ்ராஜ் சென்றார். அந்த முன்னறிவிப்பு மேலும் அவர் அறியாத மக்களை நேர்வழியின் பால் கொண்டு வருவார் என்றும் சொல்கிறது. நமக்கு தெரியும், முகமது நபி அவர்கள் அரபியர்களை நேர்வழிப்படுத்தினார். அந்த காலகட்டத்தை ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்வார்கள், அறியாமை காலம் என்று குறிப்பிடுவார்கள். முகமது நபி அவர்கள் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாவின் உதவியாலும் குர்ஆனின் உதவியாலும் அரபியர்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். மேலும் 4 நண்பர்கள் அவருக்கு உதவுவார்கள் என்று சொல்கிறது. அது குறிப்பிடுவது 4 சஹாபாக்களான குலஃபாயே ராஷிதீன், ஹஸ்ரத் அபூபக்கர், ஹஸ்ரத் உமர், ஹஸ்ரத் உஸ்மான், ஹஸ்ரத் அலி அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அதோடு அவர் தேவ்தாஸ் வானவர்களால் போர்க்களத்தில் உதவி செய்யப்படுவார் என்கிறது. நாம் அறிவோம், திருக்குரான் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 123 125 வரை, மேலும் சூரா அல் அன்பால் அத்தியாயம் 8 வசனங்கள் 8 9 வரையிலும் வானவர்கள் முகமது நபி அவர்களுக்கு பதர் போர்க்களத்திலே உதவியதால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் கல்கி அவதாரத்தை பற்றி இந்து வேத நூல்களிலே காணப்படுபவற்றின் சுருக்கமாகும்.